வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கரூர் துயரம், சிபிஐ விசாரணை, வெளிவரும் பல உண்மைகள், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கரூர் துயர சம்பவம் சிபிஐ விசாரணை பார்த்திங்கன்னா செய்யணும் அப்படின்னு மனுவை ஏற்றிருக்கிறது எஸ்சி. அதாவது என்னவென்றால், கரூரில் நெரிசல் மரணங்கள் பற்றி சிபிஐ விசாரணை போகணும் அப்படின்னு நிறைய விதமான கருத்துக்களுக்கு பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. இதனால் விஜய் பரப்புரையின் போது முறையான பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை என்பதும் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என பாஜகவை சார்ந்த உமா எஸ்சியில் மனு தாக்கலை செய்திருக்கிறார். இதனால் இந்த மனு ஏற்றுக்கொண்டு வரும் 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா விசாரிப்பதாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் இதன் தொடர்ச்சியாக கரூர் சம்பவம் குறித்து அடுத்தடுத்த நிகழ்வுகளும் ஒரு பக்கம் கொண்டிருக்கிறது. நாளாக ஒரு சில உண்மைகளும் பார்த்திங்கன்னா வெளிவந்து கொண்டிருக்கிறது என்றே கூறலாம். ஒரு பக்கம் இதற்கான விமர்சனங்களும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா கரூர் துயரத்தில் திமுக அரசு மீது தவறு இருந்தும் அவர்கள் பார்த்திங்கன்னா ஆதரவாக கமலஹாசன் பேசுகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஒரு பக்கம் விமர்சிக்கிறார். மேலும் பார்த்திங்கன்னா கரூர் சம்பவத்தை பார்த்திங்கன்னா அவர்கள் துயரத்தை திசை திருப்ப ஒரு முக்கிய புள்ளிகளையும் பார்த்திங்கன்னா கரூருக்கு பேச முயற்சிக்கிறாங்க திமுக அப்படின்றதையும் அண்ணாமலை அவர்கள் விமர்சனமாக முன்வைக்கிறார். இந்த ஒரு சூழலில் சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் உள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மறைந்து கிடக்கக்கூடிய அனைத்து விதமான உண்மைகளும், அந்த செருப்பை தூக்கி போட்டதாக இருக்கட்டும், ஆம்புலன்ஸ் அங்கே சுற்றி வந்ததாக இருக்கட்டும், மேலும் பார்த்திங்கன்னா நெருக்கடி எங்கே ஏற்பட்டது, மின் நிறுத்தம் மற்றும் எக்கச்சக்கமான பார்த்திங்கன்னா குழப்பங்கள் அங்கே இருக்கிறது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெளிவரும் அப்படின்றத பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா விசாரணை என்பது இதுக்கப்புறம் தான் தொடங்க போகிறது. மேலும் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை வீடியோ காலில் பேசி இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் நேரில் செல்வாரா இல்லை என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுந்தது. அதில் பார்த்திங்கன்னா கரூர் செல்ல ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார் விஜய் அவர்கள். பாதுகாப்பு கோரி அம்மாவட்ட போலீஸுக்கு இமெயில் பார்த்திங்கன்னா அனுப்பியுள்ளார். அதற்கு உரிய பதில் கிடைக்காதனால கலெக்டரிடம் மனு அளிக்க தாவேகா தரப்பு பார்த்திங்கன்னா திட்டமிட்டிருக்கிறாங்க. அதுக்கு அனுமதி கிடைச்சால் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா கரூர் செல்ல தயாராக இருக்கிறார் என்று பார்த்திங்கன்னா தாவேகா தரப்பில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்துக்களாக இருக்கிறது. மேலும் தற்பொழுதைய வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுக தரப்புலையும் பார்த்திங்கன்னா கரூர் சம்பவம் குறித்து பார்த்திங்கன்னா விஜய் பார்த்திங்கன்னா நேரில் கரூர் போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு மீண்டும் விஜயை தூண்டுறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அதனாலே பார்த்திங்கன்னா கரூர் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டிருக்கிறார். மேலும் விசாரணை ஒரு பக்கம் நடைபெற இருப்பதால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பலவிதமான தகவல்கள் வெளியாகும் இந்த ஒரு வழக்கில் அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணை மூலமாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. மேலும் தற்பொழுதைய வரைக்கும் பார்த்திங்கன்னா கரூர் துயர சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள என் ஆனந்த் அவர்களுக்கு நிர்மல்குமார் ஆகியோர் எஸ்சியில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இழுத்தடிச்சதுனால ஜாமீன் அவர்கள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் பார்த்திங்கன்னா தாபக்காவனர்கள் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறாங்க. ஸோ நிறைய விதமான குழப்பங்கள் இருக்கிறது கரூர் சம்பவத்தில். அனைத்தையும் சிபிஐ அவர்கள் கொண்டு வரப்போகிறார்கள் அப்படின்றது தெரியப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.